புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை பூர்ணாங்குப்பம் சந்திப்பில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் ஞானமேடு பிரதான சாலை ஆகியவற்றிற்கு ரூபாய் 3,12,00,000 செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் இருந்து நல்லவாடு வரையிலும் நல்லவாட்டில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலை வாசன் நகர் ஆகிய பகுதிகளுக்கு ரூபாய் 2,13,00,000 செலவில் பிரதான சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். வள்ளலார் பெரும்புகழை போற்றும் விதமாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய தமிழ் தேசிய ஆன்மீக செம்மல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகான் வள்ளலாரின் இறைவன் ஒருவனே, அவன் அன்பின் வடிவமே, அனைத்து உயிர்களுக்கும் அன்பு காட்டுங்கள் என போதித்தும் வாழ்ந்தும் காட்டிய சைவ சன்மார்க்க மகான் வள்ளலார் அவர்களின் 202வது ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் 10 கண்ணு 4 முனை சந்திப்பில் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி வள்ளலார் பெரும்புகழ் போற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு நாம் தமிழர் கட்சி மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் மாநில பாசறை தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வள்ளலாரின் பெரும்புகழை போற்றி அவருடைய திரு உருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஜோதி விளக்கேற்றி வணங்கினர். நாம் தமிழர் போற்றுவோம், நாம் தமிழர் போற்றுவோம், வள்ளலாரின் பெரும்புகழை நாம் தமிழர் போற்றுவோம், நாம் தமிழர் போற்றுவோம். கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது ஏறி லாரி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது. சாலையோரம் போக்குவரத்து அதிகம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மதகடிப்பட்டு ஆசிரமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பஞ்சபூத தியான லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனையுடன் விமர்சையாக நடைபெற்ற சனி பிரதோஷ வழிபாடு. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி இமயவரம்பன், சண்முகம் பிள்ளை, ஐயப்பன் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். பொதியம்பட்டி ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.